ஹலோ சினிக்கு இந்த பார்க்க போகிறேன். 2023 ரிலீஸ் ஆன மங்களவாரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊரில் செவ்வாய்க்கிழமை யாருன்னா ஒருத்தர் இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இறந்து போனவங்க எல்லாருமே ஒய்ஃப் இல்லாமல் இன்னொருத்தவங்கள கூட செகண்ட் அஃபேர் இருக்கிறவங்க, அது கள்ளத்தொடர்பில் இருக்கிறவங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய பேரையும் அந்த ஊரோடி ஏதோ ஒரு சவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அவங்க பேரும் அவங்க யாரா கூட தொடர்பு இருக்காங்க அவங்க பேரும் எழுதி இதை இந்த ஊர்க்காரங்க பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும், எங்கள் 2 பேர் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் எழுதி வச்சுட்டு அவங்களையும் கொலை பண்ணுறாங்க. இப்படியே அந்த ஊரில் செவ்வாய்க்கிழமை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஊர் ஆளுங்களுக்கும் புரியல இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்ற மாதிரி. இந்த கொலையெல்லாம் யார் பண்ணுறா, இந்த கொலைக்கான காரணம் என்ன, இந்த கொலையெல்லாம் பே பண்ணுறதா யார் பண்ணுறதா அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு A-rated மூவி. அதனால் அடல்ட் கண்டென்ட்ஸாக இந்த படத்தில் கொஞ்சம் நிறையவே இருக்கும். அதனால் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தோடைய ஸ்டோரி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ ஃபுல் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலே 1986 ரவி சைலஜா 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ரவி சைலஜா மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். எந்த வேலை செஞ்சாலும் அவங்க 2 பேருமே சேர்ந்து தான் செய்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கிணத்துல ஒரு நாய் இருக்கிறதே பார்க்குறாங்க. சைலஜா அந்த நாயை எனக்கு காப்பாற்றி கொடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சைலஜா ஆசைப்பட்டதுக்காக ரவி அந்த கிணத்துக்குள்ளேயே இறங்கி அந்த நாயை காப்பாற்றி அவங்ககிட்ட கொடுக்குறாரு. அவங்களும் அந்த நாயை நானே வளர்த்துக்கிறோம் சொல்லிட்டு அந்த நாயை வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. சைலஜா அந்த நாயை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது. சைலஜா அவங்க அம்மா இறந்துட்டுருப்பாங்க. அதனால் சைலஜா அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா 2ஆவதாக ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவங்க 2 பேருக்கும் ஒரு பையனும் இருப்பாங்க. இப்போ சைலஜா பேரில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு லேண்டு இருக்குது. அது சைலஜா அவங்க அம்மா சைலஜாக்காக எழுதி வச்ச ஒரு லேண்ட் அது. அதை அவங்க அப்பா கேட்டுட்ருக்காரு. அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி அவளுடைய லேண்டை என்கிட்ட கொடுத்துருங்க, எங்களுக்கு நிறைய பண கஷ்டம்லாம் இருக்குது, அந்த லேண்டை எங்கள் கூட கொடுத்தீங்கன்னா நாங்களே சைலஜா வளர்த்துக்குறோம், இல்லைனா அங்கே சைலஜா வளர்த்துக்க முடியாதுன்ற மாதிரி அவங்க அப்பாவே சொல்கிறாரு. சைலஜா அவங்க அப்பாவே. அப்போ அவங்க அம்மாவே என்ன சொல்லிடுறாங்கன்னா, சைலஜா அவங்க பாட்டி சைலஜா அவங்க அம்மா ஞாபகமாக இருக்கிறது அந்த லேண்டை மட்டும்தான், அதையும் அவகிட்ட பிடிங்கிடாதீங்க, என்னாலும் சரி உங்களுக்கு அந்த லேண்டை நான் தரமாட்டேன்ற மாதிரி அவங்க பாட்டி சொல்லிடுறாங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த லேண்டு தர மாதிரி இருந்தால் நான் இங்கே இருக்கிறேன், இல்லை நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க 2வது வயசு அவங்க பசங்களையும் மட்டும் கூப்பிட்டு அவர் போயிடுறாரு சைலஜா அவங்க அப்பா. இதுக்கப்புறம் எனக்கும் சைலஜாக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பியே போயிடுறாரு. சைலஜா இந்த கஷ்டத்துலேயே அந்த ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரவி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் மூஞ்செல்லாம் இப்படியெல்லாம் உண்மைச்சிக்காது, இதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாடுன்ற மாதிரிலாம் இப்போ பேச்சு கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்போ ரவி அவங்க அப்பா வர்றாரு. எதுக்கு இங்கே இருக்க, நீ வீட்டுக்கு போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் சைலஜா கிட்டேயும் என்னம்மா இப்போலாம் வீட்டு பக்கமே வரதில்ல, வீட்டு பக்கம்லாம் போமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சைலஜாவும் சரி நான் நாளைக்கு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்புறமா சைலஜா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை அவங்க பாட்டி அவங்க அப்பாவுக்கும் அவங்களோட சித்திக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சித்தி என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த லேண்டை கொடுக்குற மாதிரினா சொல்லுங்கள், நாங்களே எல்லாம் செலவு செஞ்சு எல்லாத்தையும் முன்னெடுத்து நடத்துகிறோம், அந்த லேண்டை தரமாட்டோன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எதுவும் வரமாட்டோம், நீங்களே பார்த்துங்க சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாமே அந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கிறாங்க. அப்புறம் அன்றைக்கி நைட்டே ரவி அவங்க வீட்டில் தீ பிடிச்சிக்குது. அந்த தீ விபத்தில் ரவி இறந்துடுறாரு. அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. சைலஜாக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக கூடவே இருந்தால் ரவி இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு சரியாக ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா 1996 அதே கிராமத்தில் ஒரு செவத்தை எல்லா ஊர் ஜனங்களும் ஊற்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த செவத்தில் ஏதோ எழுதியிருக்கு, அதை பார்த்து படிச்சுட்டு இருக்காங்க. படித்தபடி ஷாக்கில் உட்காந்து நின்றுட்டுருக்காங்க. ஷாம்லா அப்படின்றவங்களுக்கும் மிர்ச்சிராஜ் அப்படின்றவருக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, இதெல்லாம் இந்த ஊர் ஜனங்க பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஊர் செவத்தில் எழுதியிருக்கு. இதை படித்து பார்த்தா அந்த ஊர் ஜனங்க ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. அந்த ஷாம்லாவுடைய ஹஸ்பண்ட் இதை கேட்டவொடனே எனக்கு என் ஒய்ஃப் துரோகம் மட்டும் அவர் இப்போ போய் சாவடிக்கிறப்பான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அப்புறமா அந்த ஊரோடைய ஒரு இடத்துல அவங்க 2 பேருமே இறந்து கிடக்குறாங்க. விஷம் குடிச்சு 2 பேரும் இறந்து போன மாதிரி இருக்குது. ஒரு ஜனம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யாரோ செவத்தில் எழுதி இவங்க 2 பேருக்கு தொடர்பு தெரிஞ்சதுனால தான் இந்த மாதிரி விஷம் குடிச்சு 2 பேருமே இறந்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா அந்த ஊருக்கு புதுசாக எஸ்ஐ வராங்க. அவங்க இந்த பாடியெல்லாம் செக் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃபருங்க அவர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த ஊரோடைய ஃபோட்டோகிராஃபரான வாசு வராரு. அவர் தான் ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு.
அப்புறம் அந்த எஸ்ஐ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இதை பார்த்தா எனக்கு தற்கொலை மாதிரி தெரியல, யாரோ கொலை பண்ணிட்டு இங்கே எடுத்து போட்ட மாதிரி தெரியுது, போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் என்ன ரிப்போர்ட்னு சொல்லிட்டு தெரியும், அதனால் இவங்க 2 பேர் பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க கூடவே இருக்கிற போலீஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊரில் எந்த விஷயம் பண்ணனாலும் இந்த ஊரோட ஜமீன்தாரை தான் கேட்கணும், அது பர்மிஷன் கொடுத்தா தான் இது எல்லாமே பண்ண முடியும் மேடம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஊர் ஜமீன்தாரையும் வந்து அங்கே வர சொல்கிறாங்க. அப்படியே அந்த ஊரோட ஜமீனும் வந்து வராரு. அவர் கொஞ்சம் ரூடாக தான் இருக்கிறாரு, யாரை பார்த்தாலும் கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாறுமாவாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து இந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்களெல்லாம் யாரும் கொலை பண்ணலை, இவங்க 2 பேருக்கு கள்ள தொடர்பு கிட்டே எவனோ செவத்தில் எழுதி வச்சதுனால அவமானம் தாங்க முடியாமல் 2 பேரும் விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க, அவ்வளோதான். இந்த ஊரில் கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் யாரும் அந்தளவுக்கு கெட்டவன் கிடையாது, ஆனால் இந்த பாடி எதுவுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அது இது பண்ணுற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அப்படியே அந்த ஊரில் ஒரு டாக்டர் வந்து இருப்பார். அவர் வந்து ரொம்ப நல்லவராக வந்து இருப்பார். அவருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக அவங்க தீக்குளிச்சு இறந்து வந்து போயிட்டுருப்பாங்க. அதுலேருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே தான் அவர் இருந்துகிட்ருப்பார். இருந்தாலும் அவங்க பொண்ணு வயசில் அவருக்கு பொண்ணு மாதிரி யார் தெரிஞ்சாலும் அவரால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுவார். யாருன்னா வைத்தியம் பார்க்க வந்து சரியாக காசு இல்லைனா கூட இவரே கூட காசுலாம் கொடுத்து அனுப்புவார். அந்தளவுக்கு ஒரு நல்லவராக தான் இருப்பார். அப்புறமா அந்த ஊரில் கோவிந்த் அப்படின்ற ஒருத்தருடைய பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க இன்விடேஷன் வந்து கொடுக்கறதுக்காக நானி அப்படின்றவரை அமிச்சு அந்த ஊர் ஃபுல்லாக வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அவரும் ஊர் ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கிட்டே வருவார். அப்போ அந்த ஊரில் குர்ஜா அப்படின்ற ஒருத்தர் வந்து இருப்பார். அவருக்கும் இவருக்குமே அவ்வளோ சண்டை தான், சரியாக ஆகவே ஆகாது. இந்த நானியோடைய அண்ணன் தான் அந்த வாசு அப்படின்ற ஃபோட்டோகிராஃபரும். சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வந்து போயிட்டே தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த நானி அப்படின்றவர் அந்த குருஜா அவங்க தங்கச்சியை தான் வந்து லவ்வே பண்ணுவார். இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது கூட அவங்கள பார்த்து அவங்ககிட்ட பேசிவிட்டு குருஜாவுக்கு தெரியாமல் வந்து வந்துடுவார். அப்புறம் அடுத்த நாள் அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்துவாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து குருஜா அவரும் வந்து வந்திருப்பார். வாசு அவர் தான் அந்த ஃபோட்டோகிராஃபராக வந்து இருப்பார். அப்புறம் நானி அவரும் அங்கே தான் இருந்திருப்பார். அந்த ஃபங்க்ஷனில் குருஜாவும் இன்னும் ஒரு ஊர் சூழல் ஆளுங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஊர் சிவத்தில் யாருலேருந்து யாரும் தெரியலையே, அவன் மட்டும் தெரிஞ்சால் அவனை சும்மா ஒரு கூட சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குருஜா சும்மா இல்லாமல் எனக்கு வாசு மேலே சந்தேகம், அவன் தான் இதெல்லாம் எழுதியிருப்பான், அவனை 4 தட்டி கேட்டால் எல்லாம் சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அவர் பேசுனது நானி வந்து கேட்டுவார். நானி கேட்டவொடனே எங்கள் அண்ணன் வாசுக்கிட்ட போய் சொல்லிடுவார். அப்படியே அந்த ஃபங்க்ஷன்லேயே வாசுவும் குருஜா 2 பேருமே போட்டு அடிச்சிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியே குருஜா கேங்க சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் வாசு கேங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அடிச்சு ஒரு பெரிய கலவரமே ஏற்படுத்திடுவாங்க அந்த இடத்துல. அப்புறம் அந்த ஊர் ஜெமீன் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த இடத்துக்கு வந்து வருவாங்க. அவங்க வந்தவொடனே அவங்க முன்னாடி யாருமே சண்டை போட மாட்டாங்க, அப்படியே சைலண்ட்டாகவே இருந்துருவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கிளம்புனோன்னு திருப்பி வந்து அடிச்சிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்க. எழுதுறது வந்து இங்கே 2 பேரில் யாருமே கிடையாது, அது வேறு ஒரு ஆள், நம்ம ஒன்றா சேர்ந்து அவங்க யாரும் கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. அப்புறமா அந்த ஊரில் வந்து திருவிழா நடத்தி 2 வருஷம் கிட்ட ஆகும். அதனால் திருவிழா நடத்துறதுக்காக ஜமீன்தார்கிட்ட காசு வாங்கிறதுக்காக வந்திருப்பார் அந்த ஊருடைய பூசாரி. ஜமீன்தார்கிட்ட இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது காசு வேணும் சார் அந்த மாதிரி கேட்கும்போது ஜமீன்தார் வந்து காசெல்லாம் தர முடியாது, நீங்கள் இருந்து போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவாரு. ஆனால் ஜமீன்தார் அவங்க ஒய்ஃப் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் இருங்க நான் காசு தரேன்னு சொல்லிட்டு அவங்க காசு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அப்போ ஜமீன்தாரே அவங்க காசு கொடுத்துற பிறகு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்பாங்க, நீ எதுக்கு இப்போ காசு கொடுத்தன்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊரில் நம்ம போகும்போதெல்லாம் நம்மளை எல்லோரும் மதிக்கிறாங்க, நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாங்க, அந்த மதிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், அதுக்கு தான் இப்போ நான் காசு கொடுத்தேன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊரோடைய திருவிழாவும் வருது. அந்த திருவிழா வந்து கரெக்டாக ஒரு செவ்வாய்க்கிழமை தான் வந்து நடக்குது. அந்த திருவிழா நடந்து முடிஞ்சவொடனே அதே மாதிரியே அந்த ஊரில் ஏதோ ஒரு செவுத்தில் வந்து ஒரு 2 பேரை வந்து எழுதியிருக்கு. மில்லு கிருஷ்ணனுக்கும் நாகமணிக்கும் கள்ள தொடர்பு இருக்குது, இதை வந்து இந்த ஊரை வந்து பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அந்த ஊர் ஆளுங்களாம் அப்படியே பயங்கரமாக ஷாக்கில் பார்க்குறாங்க, இதெல்லாம் யார் பாடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊரில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரத்தில் 2 பேர் தூக்கு போட்டு இறந்த மாதிரி இருக்குது. அந்த ஊர் ஆளுங்க அந்த பணத்தை பார்த்துட்டு வந்து போலீஸ்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அந்த ஊர் ஆளுங்களாம் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எஸ்ஐ வந்து இது வந்து யாருமே தற்கொலை பண்ணிக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தர் வேணும்னு எழுதி வச்சுட்டு அவனே கொலை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தற்கொலை மாதிரி செட் பண்ணிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அவங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜமீன்தாரும் வந்துடுறாரு. ஜமீன்தார்கிட்டே அந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, எஸ்ஐ வந்து நீங்கள் முன்னாடி தற்கொலைன்னீங்களே, அதுவும் தற்கொலை இல்லை இதுவும் தற்கொலை இல்லை, 2மே கொலை தான். ஏன்னா தூக்க மாட்டி இறக்கணும்னு நினைக்கிறவங்க இவ்வளோ ஹைட்டாக ஒரு மரத்தில் ஏறியெல்லாம் தூக்க மாட்டிக்க மாட்டாங்க. அப்படி அவ்வளோ ஹைட்டில் ஏறி அவங்க தூக்க மாட்டிங்கன்னா அவங்க ஏறத்துக்கு வேறு ஏணி மாதிரி எதனா ஒன்று இருக்கணும். ஆனால் இந்த முற்றி பார்த்தா அந்த மாதிரி எந்த தடமுமே இல்லை. அதனால் வேறு யாரும் இங்கே கொலை பண்ணிட்டு இங்கே தற்கொலை மாதிரி செட் பண்ணியிருக்கான். நான் வந்து இதை
போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதை யார் பண்ணுறா என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பத்தெல்லாம் கேட்டு வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊர் ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம ஊரில் வந்து 4 சாவு வந்து விழுந்துருச்சு, இதுக்கப்புறமா இந்த ஊரில் யாரும் எக்ஸ்ட்ரா வந்து சாகக்கூடாது, நாளைக்கு தானே செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி நைட்டே நம்ம ஊருக்கு ஃபுல்லாக எங்கள் ஆளுங்க எல்லாருமே ரவுண்ட்ஸில் இருப்பாங்க, இன்றைக்கி நைட்டு வந்து யார் அந்த சோகத்தில் எழுதுறா யார் கொலை பண்ணுறா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு குர்ஜா அங்கே அங்கே வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் வாசம் அவரும் வந்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணி இன்றைக்கி நைட்டு வந்து அந்த ஊர் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஊரை சுற்றி யாருன்னா எதனா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் பார்த்தா ஒரு வீட்டு செவத்தில் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை வந்து அந்த குருஜி அவங்கெல்லாம் பார்த்துட்றாங்க. அவங்க கேங் எல்லாமே பார்த்துட்டு ஆள் கிடச்சிட்டா இவன் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனுக்கு துரத்திட்டு வந்து போகிறாங்க. அவனை இவன் கையில் மாட்டாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் கடைசி ஒரு இடத்துல அவனை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அவன் மூஞ்சில் வந்து ஒரு துணி வந்து கட்டியிருப்பான். அந்த துணியை கட்டி பார்த்தா அது நானியாக வந்து இருக்கும். அதாவது அந்த ஊர் ஃபோட்டோகிராஃபருடைய தம்பியாக இருக்கும், வாசோடைய தம்பியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த டாக்டர் வந்து நைட்டு வெளியூர் போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு தோப்பு வழியாக நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போ யாரோ ஒரு பொண்ணு சத்தம் வந்து அவருக்கு வந்து கேட்கும். இவர் யார் என்னன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு கிணத்துக்கு மேலே சைலஜா அப்படின்ற ஒரு பேய் வந்து உக்காந்துட்டு இருக்கோம். அந்த பேயை பார்த்தோடனே டாக்டர் பயங்கரமாக ஷாக் ஆகி சைலஜா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவார். அப்படியே சைலஜா யாருன்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. சைலஜா தான் இந்த ஸ்டார்டிங் சீனில் சின்ன வயசில் காமிச்சா அவங்க தான் அவங்க ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காலேஜ் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதே காலேஜில் ஒரு ப்ரொஃபஸரை வந்து பார்ப்பாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு வந்து இவங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த ப்ரொஃபஸரே இவங்ககிட்ட என்ன சொல்லுவார்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க, இந்த காலேஜில் ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னா அது நீ தான், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதே மாதிரி சைலஜாவுக்கும் அவரை வந்து பிடிச்சிடும். இதே மாதிரி தான் அவங்க காலேஜ் படிக்கும்போது தினமும் அவர் பார்க்கறதுக்காக இவங்க வந்து காலேஜ் வந்து போவாங்க. அப்படி ஒரு நாள் அந்த சாருக்கு வந்து பர்த்டே வந்து வரும். அந்த பர்த்டே அன்றைக்கி சைலஜாவை அவங்க கையில் பாயசம் செஞ்சுட்டு போய் அந்த சாரோட வீட்டுக்கு எடுத்து போய் கொடுப்பாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த சார் வந்து இவங்கள கூட ஒன்றா இருக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அப்போ சைலஜா வந்து இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்து போயிடுறாங்க. அவங்க கீழே போனவொடனே அவங்க உடம்பு ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அவங்களே திரும்பி வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொல்கிறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பித்து அந்த ஊருக்குள்ளே நிறைய இடத்துல அப்படி ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் சைலஜா வந்து காலேஜுக்கு வரும்போது அந்த சாருக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம். அதை பார்த்தோன்னே சைலஜாக்கு மனசு ரொம்ப உடஞ்சிருது. ஏன்னா நம்ம லவ் பண்ண சாரை வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சாருக்கிட்டையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எனக்கு பிடிச்சிருந்துச்சி தான், ஆனால் ஒன்றா கூட லைஃப்லாம் எங்களால் வாழ முடியாது, நீலாம் ஒரு 1 டைம் யூஸ் பண்ணிட்டு விடுற மாதிரி ஆள் தான் நீ, இன்னும் லைஃப் டைமெல்லாம் எப்பயும் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். இவங்களுக்கு இதெல்லாம் கேட்டால் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும். இவங்க ரொம்ப விரும்பின ஒரு ஆள் வந்து இப்படி ஏமாற்றிட்டாங்களே சொல்லிட்டு அதே சோகத்தில் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க பாட்டியை வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க. இத்தனை வருஷமாக அவங்க அந்த பாட்டி தான் இவங்களை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே துணை அவங்க தான், அவங்கள வந்து இறந்து போயிட்டுருப்பாங்க. இவங்களுக்கு இப்போ எந்த வழியுமே இருக்காது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த ஊர் ஆளுங்களாம் அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் வந்து கூப்பிட்றாங்க. சைலஜா அவங்க அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு, நீங்களே இந்த பொண்ணை வந்து வளர்த்துங்க, இப்போ அவங்க பாட்டியும் வந்து இல்லை, நீங்கள் தான் கூப்பிட்டு வளர்த்துக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போவும் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவகிட்ட ஒரு 3 ஏக்கர் லேண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் அவகிட்டேருந்து வாங்கி கொடுங்க, அவளை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவளை வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கால அதை படிப்பை வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறோம், அப்புறம் வேறு யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் நாங்களே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சைலஜா கேட்டுட்டு, இப்போ கூட உங்களுக்கு லேண்டு தான் முக்கியமாக இருக்கலாம், இருந்தால் உங்கள் லேண்டு நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்டோடைய பத்திரத்தை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடுறதையும் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க அப்பாவும் உனக்கு இவ்வளோ திமுறா, இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் எதுவும் வந்துடாத, வீட்டு பக்கம் வந்தாலும் உனக்கு சேர்த்துக்க மட்டும் சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு இந்த லேண்டை மட்டும் வாங்கிக்கிட்டு. அப்புறம் சைலஜா வந்து அவன் அந்த சாரை ஏமாத்திர அந்த டிப்ரெஷனை விட்டு போகவே இல்லை. எங்கே பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து தெரியுது. எப்பவுமே ரொம்ப தனிமையிலே இருக்காங்க. இப்போ யாருமே அவங்களுக்கு கூட யாரும் ஆறுதல் சொல்கிறது கூட யாரும் ஆள் இல்லை. ஆனால் தனிமையில் அவரே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது இவங்களை வந்து ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து ஒன் சைடாக பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் வந்து இவங்க தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இவங்ககிட்ட வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் சைலஜாக்கு வந்து அந்த சார் மாதிரி தான் அவருடைய மூஞ்சி வந்து தெரியுது. அதனால் அந்த ஒன் சைடாக பார்க்குறது கூட இவங்க அப்படியே ஒன்றா வந்து இருக்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து காசுக்காக ஒரு இடத்துல வந்து வேலையை செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலை செய்கிற ஓனராக கூடவும் இவங்க வந்து ஒன்றா வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாடி ஒரு மாதிரி ஷிவரிங் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து யார் இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் அவங்க எதுவும் அஃபர்ஸ் பண்ணாமல் அப்படியே ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி டைமில் அந்த ஓனர் வந்து அவங்கள கூட வந்து ஒன்றா இருந்துருவார். அப்புறம் அந்த ஓனர் வந்து இவங்களுக்கு மட்டும் சம்பளம் வந்து ஒரு 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாரு. ஆனால் சைலஜா வந்து அதெல்லாம் வாங்காமல் அந்த வேலை செஞ்ச இவ்வளோ காசோ அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுவாங்க.
அடுத்த ஒரு நாள் வந்து இவங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஓனர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து கூப்பிட்டு வராரு. இவங்களையும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுமான்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து இவங்களை ஒன்றா இருக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து அந்த ஓனருடைய ஃப்ரெண்டை அடிச்சுட்டு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணிவிடுவார்னா, என் ஃப்ரெண்டு மேலே நீ கை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அடித்து அந்த கடையை விட்டு அடித்து வெளியே துரத்திடுறாரு. இவன் வந்து என்னுடைய காசு 10,000 வந்து எடுக்க ட்ரை பண்ணான், அதனால் இவளை வந்து நான் அடித்து துரத்துறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஆளுங்க முன்னாடியே இவங்களை வந்து அடித்து துரத்திடுவாங்க அந்த கடையை விட்டு. அப்புறம் இதே மன கஷ்டத்தை ரொம்ப வந்து அழுந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் வந்து இவங்களை ரொம்ப நாளாக ஒன் சைடாக பார்த்துட்டு இருந்தவங்கள வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து என்னை அடின்னு சொல்லிவிட்டு அவங்களே அடிக்க சொல்லுவாங்க. அப்படியே அழுந்துக்கிட்டு அவங்க எல்லா கஷ்டத்தையும் வந்து ஏற்றுப்பாங்க. அப்படியே அவங்க நம்ம பண்ணலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டத்துலேயே இருப்பாங்க, தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்படியே இவங்க லைஃப் வந்து இப்படியே வந்து போயிட்டுருக்குது. இவங்களை கை ஒரு மாதிரி ஷோரிங் மாதிரி வர ஆரம்பிக்கும் போது யாருன்னா இவங்க கூட தப்பாக நடந்து பார்த்தாங்கன்னா இவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி போயிடுறாங்க. அப்புறம் அதை நினச்சி அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி அவங்க லைஃப் வந்து போயிட்டே இருக்குது. இதெல்லாமே அந்த ஊரோடைய ஜமீன்தார்கிட்ட வந்து அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணுற வேலைலாம் சரியில்லை, இந்த மாதிரி எல்லாருக்கூட வந்து இருந்துகிட்ருக்கா, இதை எதனா பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜமீன்தார்கிட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஜமீன்தார் வந்து அவளை வந்து கூப்பிட்டு வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அப்போ தான் சைலஜா வந்து அவங்க அம்மாவோடைய ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து போடுறாங்க, சாரி கட்டிக்கிட்டு எங்கேயும் வெளியே போகலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊர் ஆளுங்கள்லாம் இவங்களை வந்து அடித்து இழுத்துட்டு வந்து ஜமீன்தார்கிட்ட வந்து விடுறாங்க. அப்போ அந்த ஜமீன் வந்து என்ன சொல்லிடுறாரு, நீ பண்ணுற வேலை எதுவும் சரியில்லை, இந்த மாதிரி நீ பண்ணதுனால இந்த ஊருக்குள்ளேயே உன்னை வந்து நான் விற்க மாட்டேன், எல்லோரும் சேர்ந்து இவளை ஊரை விட்டு அடித்து வெளியே துரத்துங்கன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து இவங்களை அடித்தே வந்து வெளியே துரத்திடுறாங்க அந்த ஊரை விட்டு. அவங்க மேலே கழுத்துக்கு அடிக்கிறது, செருப்புத்துக்கு அடிக்கிறதுன்ற மாதிரி அடித்து ரொம்ப அசிங்கப்படுத்தி அந்த ஊரை விட்டு வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க வந்து ஊரோடைய கிணத்துல வச்சு இறந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ கூட அந்த ஊர் ஆளுங்கள்லாம் இவ்வளோ தூக்கி ஆற்றுல போடுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து சைலஜாக்கு வந்து நடந்திருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சவொடனே அந்த ஊர் ஆளுங்கள்லாம் சேர்ந்து அந்த நாணி எடுத்துகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து விட்டுருப்பாங்க. அப்போ அந்த எஸ்ஐ வந்தோடனே நாணி வந்து என்ன சொல்லுவார்னா, மேடம் நானும் அந்த குருஜாவுடைய தங்கச்சியை வந்து லவ் பண்ணுறோம், நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இந்த ஊர் சோகத்தில் என் பேரையும் அவள் பேரையும் எழுதி வச்சா அவமானம் தாங்க முடியாமல் எனக்கே அவன் தங்கச்சியை கட்டி கொடுத்துருவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து அந்த மாதிரி பேர் எடுத்து போனேன், நான் அதெல்லாம் யாரையும் கொலை பண்ணல மேடம்ன்ற மாதிரி அவன் வந்து சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ எஸ்ஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கும் அந்த நடந்த கொலைக்கெல்லாம். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படித்து பார்த்துட்டு இவனாம் பண்ணதில்லை இந்த கொலையை, இவனை அமுச்சு விட்ருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாணியை வந்து அமுச்சு விட்டுறாங்க. உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தெரியும், நீங்கள் இவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த நாணியை வந்து விட்டுற சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த ஊரில் அடுத்ததாக ஒரு செவ்வாய்க்கிழமை வந்து ஆயிடுது. அப்படியே அந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த குருஜா கேங்கும் அப்புறம் அந்த வாசவங்க கேங்கை மட்டும் அந்த ஊருக்குள்ளே எவன் சவுத்தில் எழுத்தலாம்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த ஊர் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே வந்து இருப்பாங்க. அப்படியே அந்த எஸ்ஐயை வந்து கிளம்பி போவாங்க அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக. அப்படியே அந்த ஜமீன்தாரை வந்து கிளம்பி போவார். அப்படியே அந்த ஊருக்குள்ளே அந்த குருஜா கேங் தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஏதோ ஒன்று எழுதி இருக்கிறதா பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கூப்பிடுவார். அந்த மொத்த கேங்கை போய் அங்கே போய் படித்து பார்த்தா அது வேறு ஒரு வார்த்தையாக இருக்கும். ஒரு திருக்குற மாதிரி ஒன்று வந்து எழுதி வச்சுருப்பாங்க. அந்த இடமும் பார்த்தா ஊருக்கு வெளியே வந்து இருக்கும். அந்த ஊர் ஆளுங்க மொத்த பேர் இங்கே வந்து நின்றுருப்பாங்க. அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற இடத்துல ஒரு செவத்தில் எழுதிக்கிட்ட பார்த்துட்டு இப்போ ஊருக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ தான் அந்த ஊருக்குள்ளே வந்து அந்த டாக்டர் வந்து வராரு. ஒரு கையில் ஒரு பெண் மாதிரி ஒன்று வச்சு அந்த செவத்தில் எழுதலாம் சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அந்த எஸ்ஐ வந்து கரெக்டாக வந்து நின்றுடுறாங்க. அவங்க வந்தவொடனே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் எதாவது பண்ணிப்பீங்க, எனக்கு எப்போயே தெரிஞ்சிருச்சு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எல்லாருடைய உடம்புலையும் மயக்க மருந்து கலந்துருக்குது, நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஊரில் இருக்கிற ஒரே டாக்டர் நீங்கள் தான், இந்த ஊரில் இருக்கிற பணத்தை யாரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தானே நீங்களாம் இப்படியெல்லாம் பண்ணீங்க, உங்களது எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு பேக்கில் வந்து ஒரு மயக்க மருந்து வந்து இருக்கும், அந்த ஊசி எடுத்து அந்த எஸ்ஐக்கு வந்து போட்டு அவங்கள வந்து மயக்கம் வாங்க வச்சிடறாரு. அப்புறம் அந்த எஸ்ஐ கூப்பிட்டு அவருடைய இடத்துக்கு கொண்டு போய் வச்சு கட்டி போட்டு வச்சிடறாரு. அப்போ அந்த எஸ்ஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு இப்படியெல்லாம் ஆளுங்கள்லாம் கொலை பண்ணுற, உனக்கு என்ன தான் பிரச்சனை, உன்னுடைய அப்பாட்டி சைலஜா வந்து இந்த ஊரெல்லாம் சாவடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பழி வாங்கிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி வந்து கேட்டுருவாங்க. அப்போ அந்த டாக்டர் டென்ஷன் ஆகி, அவளை அந்த மாதிரி எல்லாம் நீ சொல்லாத, உண்மையில அவளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த டாக்டர் வந்து ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி சைலஜா வந்து ஒரு இடத்துல விழுந்து கடத்துல வந்து பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு அவங்க கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருப்பார். அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சைக்காலஜியோட டாக்டர்கிட்ட கூட்டு போய் காமிச்சிருப்பாரு. அவங்களும் வந்து ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நோயெல்லாம் இல்லை, இது ஒரு டிஸார்டர்னு கூட சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஹைப்பர் செக்ஷுவல் டிஸார்டர் வந்து இருக்குது. நார்மலாக எல்லா உமன்ஸுக்கு இருக்கிறத விட இவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து 10 மடங்கு அதிகமாக வந்து சுரக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரி தாட் வரும்போது
அவங்களுடைய கை நடுக்கத்தை வந்து அவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாது. அந்த டைமில் அவங்க பிரெயினும் வந்து உடம்பு சொல்கிறத மட்டும் தான் கேட்குற மாதிரி வந்து ரியாக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சைடு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்புன்ற மாதிரி இருந்தாலும் அவங்க உடம்போடைய தேவையை தான் நிறைவேற்ற சொல்லி அவங்க பிரெயினே வந்து சொல்லும். அதனால தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிப்பாங்க. இதுக்கான தீர்வுகளும் பெருசாக எதுவும் கிடையாது. அவங்களே இந்த மாதிரி ஒன்றா இருந்துட்டு அவங்களே அதை நினச்சி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்களே காயப்படுத்திப்பாங்க அவங்க பண்ண தப்புக்காக. இந்த மாதிரி இருக்கவங்க சரி பண்ணணும்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை அவங்களுக்கு நான் இருக்கேன், நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை தர மாதிரி ஒரு ஆள் சொன்னால் போதும். அவங்கள வந்து மாற்றிடலாம், அவங்கள வந்து பழைய நிலைமைக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலான்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அந்த சைக்காலஜி டாக்டரு. இதெல்லாம் கேட்ட பிறகு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த டாக்டரை வந்து சைலஜா வந்து அவங்க பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தேவையான மெடிசன்லாம் போட்டு அவங்களுடைய பொண்ணு மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு யாருமே துணை இல்லையன்ற மாதிரி ஒரு சின்ன வருத்தமாக இருக்கும். நான் யாருக்காக வாழ போகிறேன்ற மாதிரி ஒரு டிப்ரெஷன்லேயே இருப்பாங்க. அப்போ தான் டாக்டர் வந்து சைலஜாவை பின்னாடி அப்பப்போ ஒருத்தரை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரை பிடிச்சி சைலஜாக்கிட்ட பேச சொல்கிறாரு. அப்போ தான் சைலஜாக்கே தெரியுது அவங்க சின்ன வயசில் செத்து போனதாக ரவி வந்து செத்துருக்க மாட்டார். அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா, சின்ன வயசில் ரவி அவங்க அப்பா வந்து சைலஜாவை வந்து வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாரு. அதே மாதிரி சைலஜாவும் அடுத்த நாள் வந்து வீட்டுக்கு வந்து வந்திருப்பாங்க. அந்த நேரத்துக்கு ரவி வந்து வீட்டில் இருந்திருக்க மாட்டார். அப்போ அவங்க அப்பா வந்து சைலஜா கிட்ட தப்பாக நடந்துக்கலாம் சொல்லி ட்ரை பண்ணுவார். அந்த தப்பாக நடந்துக்கலாம் பார்த்ததை வந்து இவங்க வந்து பார்த்துருவாங்க. ரவி வந்து பார்த்துருவார். பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணுவார்னா, அன்றைக்கி நைட்டே அவங்க அப்பாவையே கிரைண்டடி அம்மிக்கல் இருக்கலாம் அதை எடுத்து தலையில் அடித்து அவங்க அப்பா வந்து சாவடிச்சிட்ருப்பார். அப்புறம் இது தற்கொலை மாதிரி இருக்கட்டும், எதனா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அவரே பெட்ரோலை கொளுத்தி அந்த வீட்டை வந்து எரிச்சிட்டு அந்த ஊரை விட்டு ஓடிட்டுருப்பார். அவர் ஊரை விட்டு என்ன தான் ஓடி இருந்தாலும் அப்பப்போ சைலஜா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். சைலஜா என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க வந்து அந்த சேரை லவ் பண்ணும்போதும் அப்புறம் அவங்க கஷ்டப்படும் போது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அவரோட உண்மையான முகத்தை காமிக்கலான்னு பார்த்தாலும் அவங்க அப்பா பண்ண தப்பு வந்து வெளியே தெரிஞ்சிடும். ஆனாலும் அந்த ஊருக்கு வந்து செத்து போன ரவியாகவே இருக்கட்டும், நான் திரும்பி உயிரோடு இருக்க தெரிஞ்சு நம்ம அப்பாவோடைய பேரை வந்து கெட்டுடும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் வந்து சைலஜா வந்து மறைமுகமாக பார்த்துட்டே இருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தவொடனே சைலஜாவுக்கு அவர் நேரிலே வந்து பேச ஆரம்பிச்சிடுவார். சைலஜா கிட்டே சைலஜா நான் தான் ரவி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, நீங்கள் 2 பேரும் இங்கே இருந்தீங்கன்னா இந்த ஊராளுங்க வந்து உங்களை சும்மா விட மாட்டாங்க, எதனா ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதனா ஒரு கண்காண இடத்துக்கு போய் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்க. கல்யாணம் வந்து நம்ம நாளைக்கே வந்து வச்சுக்கலாம். நாங்கள் எப்போயே போய் இந்த கல்யாணத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரோம். நீங்கள் நாளைக்கே கல்யாணம் பண்ணி நாளைக்கு வந்து இந்த ஊரை விட்டே ஓடிடுங்க, ஏன்னா வெளியே போய் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லுவார். அந்த அடுத்த நாள் தான் இவங்க அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரும்போது தான் சைலஜாவை பிடிச்சி இந்த மாதிரி கொடுமை பண்ணி அந்த ஊரை விட்டு அந்த ஊர் ஆளுங்கெல்லாம் அடித்து வந்து வெளியே அனுப்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவள் இறந்துட்டான்ற செய்தி கேட்ட பிறகு தான் இவங்க வந்து இந்த வெளியூர்லேருந்து கல்யாணத்துக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கே வருவாங்க. அப்போ தான் இவங்க இறந்து போன விஷயமே தெரியும், சைலஜா இறந்து போன விஷயமே. இவங்களும் அந்த சோகத்திலே வந்து பார்ப்பாங்க. அவளுக்கு வந்து அந்த கல்யாணமே அன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்காக தான் அந்த புது சைலையெல்லாம் கட்டிட்டு சைலஜா வந்து ரெடியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் இவங்க இப்படியெல்லாம் பண்ணி அந்த சைலஜா வந்து தற்கொலை பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்புறமா தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த டாக்டரும் இன்னொருத்தரும் சேர்ந்து தான் அந்த ரவின்றவங்க சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. இவங்க கொலை காரணமான சாவடிக்கலாம் சொல்லிட்டு இந்த கொலை காரணமானவங்க ஒரு 6 பேர் இருப்பாங்க. அதில் 4 பேர் வந்து சாவடிச்சிட்டு இருப்பாங்க. அதில் 5வது ஆள் யாராக இருக்குன்னா அந்த ஃபோட்டோகிராஃபரான வாசுவாக இருக்கும். அவரையும் அந்த செவ்வாய்க்கிழமையை வந்து ரவி வந்து சாவடிச்சிருவார் வாசுவை. அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருக்கும்போது வாசு வந்து ரவியில் வயிற்றில் வந்து 2-3 குத்து வந்து குத்திட்டு இருப்பார். இருந்தாலும் ரவி வந்து எப்படியும் அந்த வாசுவை வந்து சாவடிச்சிருவார். இதெல்லாமே வந்து அந்த எஸ்ஐ கிட்ட வந்து டாக்டர் வந்து சொல்கிறாரு, சைலஜாவுடைய கொலைக்கு பழி வந்ததுக்காக நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அவளுக்கு இருக்கிற அந்த டிஸார்டர்னால தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணான், அவன் மேலே எந்த தப்புமே கிடையாது, ஆனால் இந்த ஊர் ஆளுங்க அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. எனக்கு பேசிக்கிட்டு எல்லாமே தான் ஜமீன்தாரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அந்த வீட்டுக்கு வெளியே உட்காந்து. அப்புறம் அந்த எஸ்ஐ வந்து கேட்குறாங்க, சரி நீங்கள் 5 பேர் இப்போ சாவடிச்சுட்டு சொல்கிறீங்கன்னா இந்த 6வது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் அவங்களே வந்து சொல்கிறாரு டாக்டரு, அந்த 6வது ஆள் வந்து இந்த ஊர் ஜமீன்தார் அவங்க ஒய்ஃபு தான். அவங்க ஊர் ஃபுல்லாக அவங்க நல்லவங்க சொல்லிட்டு ஒரு தோற்றத்தை தான் இருந்துகிட்ருக்காங்க, ஆனால் அவங்க நல்லவங்க கிடையாது. அவங்க ஏன் தெரியுமா அவளை வந்து சாவடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஒரு நாள் சைலஜா வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட தப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் பின்னாடியே வந்து வருவாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு இவங்க ஒரு இடத்துல வந்து ஒதுங்கி மறைஞ்சு நிற்பாங்க. ஒரு வீட்டு பக்கத்தில் அந்த வீட்டோட ஜன்னலில் பார்த்தா அந்த ஃபோட்டோகிராஃபரான வாசுவும் அந்த ஜமீன்தார் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒன்றா வந்து இருந்துகிட்ருப்பாங்க. அதை வந்து சைலஜா வந்து பார்த்துருவாங்க. பார்த்துட்டு இது வெளியே தெரிஞ்சால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அசிங்கமாயிடும், இது நம்ம பார்க்காத மாதிரி போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு போகலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க போகும்போது கால் தடி கீழே வந்துடுறாங்க. அப்படியே அவங்க விழும்போது சத்தம் வந்து கேட்டுது. அதை வந்து
அந்த ஜெமிந்தார் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்துறாங்க. இந்த மாதிரி சைலஜா நம்ம ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வாசுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு வைக்கிறத சைலஜா வந்து பார்த்துட்டு எவ்வளோ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பயும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஜெமிந்தார் அவங்க ஒய்ஃபு. அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, க்ளீனாக ஒரு ஸ்கெட்சு போட்டு அவங்களுக்காக வேலை செய்கிற ஒரு 4 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக அவர் ரொம்ப தப்பானு சொல்லிட்டு போட்டுட்டு பண்ணுங்க. அதே மாதிரி ஜெமிந்தாரையும் நம்புற மாதிரி ஒரு 4-5 கதையை சொல்லி அவளை எப்படியே இந்த ஊரை விட்டு அனுப்ப பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் ஜெமிந்தார்கிட்ட இல்லாத போல தான் சொல்லி சைலஜா வந்து ஊரை விட்டு அனுப்பிச்சிட்ருப்பாங்க. அவங்க ஊரை விட்டு போனோடனே அவங்க தற்கொலைலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டும் ஒரு ஊர் ஓரமாக ஒரு அழுதுக்கு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஜெமிந்தார் அவங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க ஆளுங்க 4 பேர், அப்புறம் அந்த வாசு எல்லாருமே வந்து கழுத்தை நெரிச்சு சாவடித்து அந்த கிணத்துல தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த கதை எல்லாமே எஸ்ஐ கிட்ட டாக்டர் வந்து சொல்கிறாரு. இந்த விஷயம்லாம் ஜெமிந்தாருக்கு தெரிஞ்சவொடனே ஜெமிந்தார் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃபை போட்டு அடிக்க பார்க்குறாரு. ஊருக்குள்ள நல்லவ மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க பார்த்தா பெட்டுக்கு அடியில் ஒரு கத்தி வந்து வச்சுருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து ஜெமிந்தாரே வந்து குத்திடுவாங்க. இருந்தாலும் ஜெமிந்தார் எப்படியோ சமாளித்து அவங்கள வந்து அடித்து மொட்டை மாடியிலேருந்து கீழே வந்து தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு பிறகு பெட்ரோல் ஊற்றி அவங்கள வந்து கொளுத்தியும் விட்டுருவார். அவங்க எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்டர் வந்து அவங்கள கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வருவார். ஆனால் ஜெமிந்தார் அவங்க ஒய்ஃப் அடித்து சாவடிச்சதை பார்த்தோன்னே அவர் வந்து திரும்பி வந்து போயிடுவார். அப்புறம் அந்த ரவி அவரும் வந்து வயிற்றில் குத்துப்பட்டதுனால வலி தாங்க முடியாமல் சைலஜாவை கொலை பண்ணி எந்த கிணத்துல போட்டாங்களோ அதே கிணத்துல இவருங்க வச்சு இறந்துடுறாரு. அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சவொடனே ஜெமிந்தார் வீட்டுக்கு அந்த போலீஸ்லாம் வராங்க, எல்லாருமே வராங்க. எஸ்ஐ வந்து டாக்டர் எந்த தப்பும் பண்ணலை, எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பாங்க. ஜெமிந்தார்கிட்ட வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த எஸ்ஐ போய். அப்போ ஜெமிந்தார் வந்து என்ன சொல்லிடுறாரு, அந்த ஊர் ஆளுங்க எல்லோரும் முன்னாடியுமே இந்த ஊரில் செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கொலை நடக்கிறதுனால இந்த ஊருடைய நன்மைக்காக என் ஒய்ஃப் அவளே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டா அம்மனுக்காக, இந்த மாதிரி பண்ணால் இந்த ஊரில் கொலை குறைன்னு சொல்லிட்டு ஜோசியர் சொன்னதால இந்த மாதிரி அவளே தனக்கு தானே எண்ணெய் ஊற்றி எரிஞ்சு இந்த ஊருக்காக அவளுடைய உயிரை அவளே அர்ப்பணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த ஊர் ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாயிடுது. என்ன இவ்வளோ நல்ல அம்மா நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இப்போ கூட நம்ம நன்மைக்காக இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சந்தோஷத்துலேயும் போகிறாங்க. அப்புறமா ஜமீன்தாருக்கு வந்து வயிற்றில் வந்து குத்து போட்டிருக்கோம். அதுக்கு மருந்து போடுறதுக்காக அந்த டாக்டர் வந்து வருவார். அந்த டாக்டர்கிட்ட ஜமீன்தார் பேசும்போது டாக்டர் வந்து என்ன கேட்பாருன்னா, நீங்கள் தான் உங்கள் ஒய்ஃபை வந்து கொலை பண்ணீங்க, எதுக்கு இப்போ உங்கள் ஒய்ஃபை நல்லவ மாதிரி உங்கள் ஊர் ஆளுங்கிட்டலாம் சொன்னீங்கன்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அப்போ ஜமீன்தார் என்ன சொல்லுவார்னா, இப்போ மட்டும் நான் என் ஒய்ஃப் நல்லவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா இந்த ஊரில் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்காது, யாரும் நம்ப மாட்டாங்க, அப்புறம் எதுக்கெத்தனை அடிச்சுப்பாங்க, ஊரே சுடுகாடாயிடும். இப்போ என் ஒய்ஃபை நான் நல்லவன்னு சொன்னதுனால இந்த ஊருக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்து அதிகமாகும், ஒருத்தர் ரொம்ப புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க, ஒருத்தர் ரொம்ப நம்பவும் ஆரம்பிப்பாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன். இதெல்லாம் கேட்ட பிறகு ஜமீன்தார் கடைசியாக வந்து அந்த டாக்டர்கிட்ட என்ன கேட்குறாருன்னா, சரி உங்களுக்கு எப்படி என் ஒய்ஃபை அந்த 6 பேர் தான் கொலை பண்ணாங்க தெரியுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ அந்த டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இவங்க வந்து அந்த சைலஜாவுடைய டெத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்து அழுந்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஊரில் கண்ணு தெரியாமல் அது மாதிரி ஒருத்தர் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக வந்து கண்ணு தெரியும். நம்மளுக்கு கண்ணு தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு சாப்பாடு எதுவும் போட மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் எதுவும் வாங்கி தர மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் கண்ணு தெரியாமல் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் ஒரு நாள் அந்த மாதிரி சைலஜா சாவடிக்கிற இடத்துல ஒரு ஓரமாக தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் இந்த மாதிரி சாவடிக்கிறதுலாம் பார்த்துருப்பார். அவர் தான் வந்து இவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இவங்களை சைலஜாவை சாவடிச்சது இவங்க 6 பேர் தான், இந்த மாதிரி அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சி சாவடிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த படம் அப்படியே முடியுது. அவ்வளோதான் இந்த படத்துடைய ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது என்னென்னா, இந்த படத்துடைய ஸ்டோரினே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை போல்டாக எடுத்து பண்ணி நான் இது வரைக்கும் அவ்வளோ பெருசாக பார்த்ததில்லை. அதனால் ஸ்டோரியாகவே இது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த படம். என்னதான் ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருந்தாலும் அதுக்கான ஃப்ளாஷ்பேக் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ரிவெஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அப்போ தான் அந்த படம் வந்து நம்மளுக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக்கும். இந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக் சீனே ஒரு பெரிய வெயிட்டான ஃப்ளாஷ்பேக்னே சொல்லலாம். அந்த ஹீரோயினுக்கு நடக்கிற பிரச்சனை, அவங்களுக்கு இருக்கிற டிஸார்டர் எல்லாமே ரொம்ப கரெக்டாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த ஹீரோயினோடைய கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த படம் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த ஹீரோயினோடைய கேரக்டர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. அதனால் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்துடைய மியூசிக்கு ரொம்ப சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சீன்லேயுமே பிஜிஎம் வந்து ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டும் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு 2 பாட்டு வந்துருச்சு, அது அவ்வளோ ஒன்றும் பெருசாக நல்லா இல்லை, ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஜிஎம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிஜிஎம்மே ஒரு தனியாக ஒரு சவுண்ட் ட்ராக் மாதிரி இருந்துச்சு.
அந்த பிஜிஎம் மட்டுமே வச்சு தனியாக வச்சு கேட்கல மாதிரி இருந்துச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த பிஜிஎம் எல்லாமே. அப்புறம் கேமரா ஒர்க், எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இந்த படத்தில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு எனக்கு பட்டது என்னென்னா, இந்த படத்துடைய ஃப்ளாஷ்பேக் ப்ளேஸ் பண்ண இடம். ஏன்னா படம் வந்து ரொம்ப வேகமாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அப்படியே இந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படியே ரொம்ப சீரியஸாக வந்து போயிட்டே இருக்கும். திடீர்னு கட்டு விட்டு இன்டர்வல் வரும். அது இன்டர்வல் முடிஞ்சது வந்து ஃப்ளாஷ்பேக் தான் வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்ஸுமே ரொம்ப லென்த்தியாக வந்துருந்துச்சு. அந்த லென்த்தினால தான் அந்த ஹீரோயினோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகியிருந்தாலும் முன்னாடி அந்த படத்தோடைய ஃப்ளோ வந்து ரொம்பவும் வந்து குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. முன்னாடி வந்து படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் வந்ததுலேருந்து படம் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக் முடிகிற வரைக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில ட்விஸ்ட்டு வந்து வச்சுருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக தான் இருந்துச்சு. புதுசாக எந்த ட்விஸ்ட்டு இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய த்ரில் படத்தில் என்ன ட்விஸ்ட் இருப்பாங்களோ அதே ட்விஸ்ட்டு இந்த படத்தில் வந்து ரிவீல் ஆகிருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னால் சொல்ல முடியல. அதே கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு ட்விஸ்ட்டு வரும். அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் ரொம்ப கெஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஆனால் முன்னாடி ட்விஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு முன்னாடி ட்விஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் வந்து இருக்குது. ஓவராலாக இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு ஒன் டைம் பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான் இது. ஓவராலாக இந்த படம் வந்து எனக்கு வந்து பிடிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு ஒன் டைம் ஒர்த்தான படம் தான் இது. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5. அவ்வளோ இந்த படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ எல்லாமே. இந்த வீடியோ மிஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இந்த ஸ்டோரியை மறக்காம பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜாலியா இருக்கு. ஏன் நீ பாட்டீங்க சொல்லுங்க ஜி. வாயை தூக்கி என் காதுல வைங்களேன். காதுல